തിരുവചനത്തിൽ നിന്നൊരു ഭാഗം വായിക്കാം. നാം തുടർച്ചയായിട്ട് ചിന്തിച്ചുകൊണ്ടിരുന്ന ഭാഗങ്ങളുടെ ഇപ്പോഴത്തെ ചിന്തയ്ക്ക് ആധാരമായി தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டிருந்ததான அந்த விஷயத்தினுடைய இப்போதுள்ள சிந்தனைக்காக നമ്മൾ 15-ാം അധ്യായം വരെ 17-ാം അധ്യായത്തിൻ്റെ 15 വരെ രാജാക്കന്മാരുടെ 1-ാം പുസ്തകം 17-ാം അധ്യായം 1 മുതൽ 15 വരെയുള്ള വാക്യങ്ങൾ നാം ചിന്തിക്കുകയുണ്ടായി. 15ഉം 16ഉം വാക്യങ്ങൾ ഇന്ന് ഇപ്പോഴത്തെ ആദ്യത്തെ ചിന്തയ്ക്ക് വേണ്ടി വായിക്കാം. പിന്നീട് ഒരു വാക്യം കൂടി 17-ാം அதிகாரத்திலே 1-ாம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரைக்கும் நாம் ஏற்கனவே படித்து நாம் வாசித்து சிந்தித்திருக்கிறோம். இப்போது நம்முடைய சிந்தனைக்காக 15-16 வசனங்களை நாம் வாசிக்கலாம். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. നമുക്ക് ഈ രണ്ട് വാക്യങ്ങൾക്ക് മുന്നുവരെയുള്ള ഭാഗങ്ങൾ നാം ചിന്തിച്ചു. ഈ രണ്ട് വാക്യങ്ങൾ നമുക്ക് ചിന്തിക്കാം. ഈ രണ്ട് വാക്യങ്ങൾ തുടർച്ചയായി இந்த ரெண்டு வாசிக்கப்பட்ட இந்த ரெண்டு வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக நாம் சிந்திப்போம். എന്നോട് പറഞ്ഞിരിക്കുന്ന സമയത്തെക്കുറിച്ച് വ്യക്തമായ ബോധ്യം എനിക്കുണ്ട്. അത് കൃത്യസമയത്ത് തന്നെ ഈ ഭാഗങ്ങൾ അവസാനിക്കുന്നതായിരിക്കും. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நன்றாகவே நான் அறிந்து வைத்திருக்கிறேன். அந்த நேரத்துக்குள்ளாக நான் நிறைவு செய்வேன். ഏലിയാവിൻ്റെ കെരീത്തിലെ അനുഭവവും സരാഫത്തിലെ ആദ്യ അനുഭവമാണ് നാം രാവിലെ ചിന്തിച്ചത്. കേരിത്തിനുடைய അനുഭവത്തെ தான் കാലയിലെ നാം പഠിத்தோம். സരാഫത്തിൽ അവളെ വിധവയെ ഏലിയാവ് അഭിമുഖീകരിക്കുന്നതും അതിനുശേഷം ഏലിയാവ് പറയുന്ന വിധത്തിൽ അവൾ അനുസരണത്തോടുകൂടെ പോകുന്നതുമാണ് നാം ചിന്തിച്ചത്. அங்கிருந்து அவன் சாரிபாத்துக்கு போகிறான். சாரிபாத்தூரில் உள்ள அந்த விதவையானவள் அவனை ஏற்றுக்கொள்கிறாள். அந்த விதவையினிடத்தில் சொன்னதான அந்த விஷயத்தை பற்றி தான் இப்பொழுது நாம் படித்து கொண்டிருந்தோம். ഒരു പട്ടിണി മരണം മുന്നിൽ കണ്ട ഒരു സ്ത്രീയെയും മകനെയുമാണ് ഏലിയാവ് അവിടെ രക്ഷിക്കുന്നത്. ஒரு பசியினாலே பட்டினியினாலே சாக போகிறதான ஒரு ஏழை விதவையையும் அவனுடைய மகளை குறித்து தான் நாம் இங்கே பார்க்கிறோம். അവിടെ നാം വായിക്കുന്നത് അവളുടെ സമ്പൂർണ്ണ അനുസരണമാണ്. அவளுடைய பரிபூர்ணமான கீழ்ப்படிதலை பார்க்கிறோம். ഈ മനുഷ്യൻ പറഞ്ഞ വാക്ക് അതുപോലെ അവൾ വിശ്വസിക്കുന്നു. எலியா சொன்ன வார்த்தையை அப்படியே அவள் நம்பினாள். അത് ദൈവവാക്കായിട്ട് അവൾ മനസ്സിലാക്കുന്നു. அது தேவனுடைய வார்த்தையாகவே அவள் எண்ணினாள். ഇവിടെ നാം മനസ്സിലാക്കുന്നത് മുമ്പേ ദൈവരാജ്യം അവൾ അന്വേഷിച്ചു എന്നുള്ളതാണ്. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் என்பது இவளை பொறுத்தமட்டில் 100% உண்மையாயிருக்கிறது. ഏലിയാവിന്റെ ചരിത്രത്തിൽ ഉടനീളം നമുക്ക് ആ പുതിയ നിയമ സ്വഭാവം മാറി മാറി വരുന്നത് കാണുവാൻ കഴിയും. எலியாவுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற போது மாறி மாறி இந்த சத்தியங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். പ്രവാചകന്റെ വാക്ക് ആദ്യം അവൾ അനുസരിച്ചു. தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு முதலாவது அவள் கீழ்ப்படிந்தாள். അതിൽ സംശയമൊന്നും തോന്നാതെ പൂർണ്ണമായ അനുസരണം കാണിച്ചു. அதிலே கொஞ்சம் கூட அவள் சந்தேகப்படாமல் பரிபூரணமாக அவள் கீழ்ப்படிந்தாள். അവിടെ നാം മനസ്സിലാക്കുന്ന പുതിയ നിയമവാക്യം മുമ്പേ ദൈവരാജ്യം അതോടുകൂടെ സകലതും. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அதற்கு பிற்பாடு எல்லாம். ദൈവത്തിന്റെ വാക്ക് അനുസരിക്കുക അതോടുകൂടെ സകലതും. முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம், அதோடு கூட மற்ற எல்லாம் நமக்கு கிடைக்கும். അനുസരണം വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു വസ്തുതയാണ്. கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. പരിമിതികളെ അതിജീവിക്കുന്ന ദൈവത്തിന്റെ പരിധിയില്ലാത്ത ശക്തി അവിടെ വെളിപ്പെടുന്നു. அதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்டதான அந்த நிலையிலிருந்து வரை மீறி போகக்கூடிய தேவனுடைய வல்லமையை நாம் பார்க்க முடியும். அவள் அடுக்கலையில் அப்பம் சுட்டுக்கொண்டிருக்கிறான். ഇപ്പോൾ அங்க நாம் அவளுடைய அடுப்படைக்கு உள்ளே போனால் அவள் இப்பொழுது அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறாள். ഞാൻ ചിന്തിക്കാറുണ്ട് അവളുടെ മനസ്സിൽ കൂടെ പോകുന്ന ചിന്താഗതികൾ എന്തെല്ലാമായിരിക്കും. அப்பம் சுட்டு கொண்டிருக்கிற போதே அவளுடைய மனசுக்குள்ள என்னவெல்லாம் என்ன ஓட்டம் ஓடி இருக்கும் என்பதை എല്ലാ സാഹചര്യങ്ങളും വളരെ പ്രതികൂലമാണ്. எல்லாமே அவளுக்கு எதிராக இருக்கிறது. അടുത്ത ചില ദിവസങ്ങൾക്കുള്ളിൽ മരണം മാത്രമേ ഉള്ളൂ. அடுத்த சில நாட்களிலே அவள் மரிக்க போகிறாள். ഇപ്പോൾ ഭക്ഷണം കഴിച്ചാൽ കുറച്ച് നാളുകൂടെ കുറച്ച് മണിക്കൂറുകൾ അത് നീണ്ടു നിൽക്കും. இப்போது இந்த உணவை நாம் உண்டால் இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே நாம் உயிரோடு கூட இருப்போம். அவளுடைய மகன்டையும் ஜீவிதம் ஜீவன் அல்பம் கூட நீண்டு நிற்கும். அவனுடைய மகனுடைய அந்த வாழ்க்கையானது இன்னும் சில மணி நேரங்கள் நீண்டு இருக்க போகிறது. அப்பமான பிரவாചകൻ ചോദിച്ചിരിക്കുന്നത് அந்த அப்பத்தை தான் எலியா இப்போது கேட்கிறார். அவளுடைய മനസ്സിൽ കൂടെ ചില ചിന്തകൾ വന്നു കാണും. அவளுடைய மனசுக்குள்ளே சில எண்ணங்கள் வந்திருக்கும். ஏதாയാലും வந்த மனுஷன் ஒரு பிரவாചകனாണെന്ന് அவளுக்கு മനസ്സിലായി. அவள் புரிந்து கொண்டால் வந்திருப்பது அவர் ஒரு தீர்க்கதரிசியானவர் என்பதை மட்டும் அவள்
அவள் புரிந்து கொண்டாள். അവൾ അപ്പം ചുട്ടപ്പോൾ അവളുടെ മനസ്സിൽ വന്ന ചിന്ത, அவள் அப்பத்தை சுடுகிற போது அவள் மனசுக்குள்ளே வந்ததான எண்ணம், ഇത് കഴിച്ചാലും ഞാൻ മരിക്കും, കഴിച്ചില്ലെങ്കിലും ഞാൻ മരിക്കും. இதை நான் சாப்பிட்டாலும் சாவேன், சாப்பிடாமல் போனாலும் நான் சாவேன். ഇത് കഴിച്ചില്ലെങ്കിൽ പെട്ടെന്ന് മരിക്കും, കഴിച്ചാൽ അല്പം കൂടെ കഴിഞ്ഞ് മരിക്കും. இதை நான் சாப்பிட்டேன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவேன், சாப்பிடலன்னா உடனே சாவேன். ഞാൻ മരിക്കുന്നുവെങ്കിൽ അതൊരു പ്രവാചകന്റെ മുമ്പിലാകട്ടെ. நான் ஒரு மரிப்பேன் என்பது உண்மையானால் அது ஒரு தீர்க்கதரிசிக்கு முன்பாக மரிப்போம். ഞാൻ മരിക്കുന്നെങ്കിൽ അത് ദൈവസന്നിധിയിലാകട്ടെ. நான் மரித்தால் அது தேவனுடைய சமூகமாக இருக்கட்டும். എന്നെ പല സന്ദർഭങ്ങളിലും അത് ശക്തീകരിച്ചിട്ടുണ്ട് ഈ വിധവയുടെ ആ ചിന്താഗതി. அவளுடைய இந்த சிந்தனையானது என்னை மிகவும் அதிகமாக கவர்ந்திருக்கிறது. ഒരു പ്രശ്നം വന്ന് ഞാൻ മരിക്കുന്നുവെങ്കിൽ അത് ദൈവത്തിന്റെ മുമ്പാകെ ആകട്ടെ. நான் ஒரு பிரச்சனையினாலே மரிக்கிறேன் என்று சொன்னால் அது தேவனுக்கு முன்பாக தேவனுக்காக இருக்கட்டும். അത് വാസ്തവത്തിൽ ആ വിധത്തിലാണ് അവൾ അത് ചിന്തിക്കുന്നത്. அந்த நிலையிலே தான் அவள் அதை சிந்திக்கிறார். പ്രവാചകന്റെ മുമ്പിൽ ഞാൻ മരിച്ചോട്ടെ, தீர்க்கதரிசிக்கு முன்பாக நான் மரிக்கிறேன், ദൈവത്തിന്റെ പാദപീഠത്തെങ്കിലായിക്കൊള്ളട്ടെ, தேவனுடைய பாதத்திலே நான் மடிக்கிறேன். ഈ വെല്ലുവിളിയാണ് നമ്മുടെ ജീവിതത്തിലും പ്രശ്നങ്ങളുടെ മുമ്പാകെ ഉണ്ടാകേണ്ടത്. இந்த ஒரு சவால் தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டியது. എനിക്ക് സമ്പൂർണ്ണമായ ഒരു നാശം വരുന്നുവെങ്കിൽ അത് ദൈവത്തിന്റെ മുമ്പാകെ, எனக்கு ஒரு அழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அது தேவனுடைய சன்னிதானமாக இருக்கட்டும், ഞാൻ ദൈവത്തെ അനുസരിക്കുവാൻ പോകുന്നു, நான் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன். അങ്ങനെയാണ് അവൾ അപ്പം ചുട്ടത്. அப்படி அந்த மனநிலையில் தான் அவள் அப்பம் சுட்டுக் கொண்டிருக்கிறார். അബ്രഹാമിന്റെ ജീവിതത്തിലെ വിശ്വാസത്തെ കുറിച്ച് ബൈബിൾ റോമാലേഖനം പറയുന്നത്. இதைத்தான் எபிரேயர் நிருபத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். ആശയ്ക്ക് മീതെ ആശ, ഹോപ്പ് അഗെയിൻസ്റ്റ് ഹോപ്പ്. ആശയ്ക്ക് മീതെ ആശ, ஆசைக்கு மேல் ஆசை. ലോകത്തിലെ ഇംഗ്ലീഷ് ഭാഷ ആ വാക്ക് അതുപോലെ കടമെടുത്തിട്ടുണ്ട്, ഹോപ്പ് എഗെയിൻസ്റ്റ് ഹോപ്പ് എന്നുള്ളത്, ആശയ്ക്ക് മീതെ ആശ എന്നുള്ളത്. ஆசைக்கு மேலே ஆசை, അതായത് ആശ ഇല്ലാത്തടത്ത് അതിന്റെ മീതെ ആശ വെക്കുക. அதாவது ஆசை இல்லை, ஆனா அதுக்கு மேலே அவள் ஆசை வைக்கிறார். അത് ആരംഭിച്ചത് അബ്രഹാമിലാണ്, அது ஆபிரகாம் இடத்திலே ஆரம்பித்தது, അനേകരിൽ തുടർന്നു കൊണ്ടിരുന്നു, அநேக வாழ்க்கையில் அது தொடர்ந்து ആ கொண்டிருக்கிறது. വിധവയിലും ദൈവാത്മാവ് ഇപ്പോൾ അതേ വിശ്വാസം തന്നെ വ്യാപരിപ്പിക്കും. அந்த விசுவாசம் இப்போது அந்த ஏழை விதவைக்குள்ளே வருகிறது. ഇന്ന് സന്ധ്യാസമയം ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്ന ദൈവജനത്തിൽ ഈ വിശ്വാസമാണ് ദൈവത്തിൽ ഉണ്ടാകേണ്ടത്. இந்த மாலை வேளையிலே இங்கே கூடி வந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்க வேண்டும். വിശ്വാസത്തിന്റെ അനുഗ്രഹം എന്താണെന്ന് നമുക്കറിയാം. அந்த விசுவாசத்தினுடைய பலன் என்ன என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். അതാണ് ദൈവദാസൻ വായിച്ചു കേൾപ്പിച്ചത്. அதைத்தான் நாம் இப்போது வாசிக்க கேட்டோம். കലത്തിലെ മാവ് പിന്നെ തീർന്നില്ല, அதுக்கு பிற்பாடு பானையிலே மா செலவழிந்து போகவில்லை, ഭരണിയിലെ എണ്ണയും കുറഞ്ഞു പോയില്ല, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. ഇവിടെ ദൈവകൃപയുടെ രണ്ട് പ്രത്യേകതകൾ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. தேவனுடைய கிருபையிலே ரெண்டு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். ദൈവജനത്തിന് ദൈവം കൃപാവരങ്ങൾ നൽകുമ്പോൾ, தேவனுடைய மக்களுக்கு தேவன் கிருபையின் வரங்களை கொடுக்கிற போது അവരവർക്കറിയാൻ സാധിക്കും അത് ഏത് കൃപാവരമാണ് എനിക്ക് ലഭിച്ചിട്ടുള്ളത്. நாம் ஒவ்வொருவருக்குமே தேவன் நமக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிந்திருப்போம். ആ കൃപാവരം നാം ജ്വലിപ്പിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. அந்த கிருபையின் வரத்தை பிரகாசிப்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக അത് இருக்கிறது. മൂടി വെച്ചാൽ ഒരിക്കലും അത് പ്രയോജനപ്പെടുകയില്ല. அதை நாம் மூடி வைப்போமானால் அது யாருக்குமே பிரயோஜனமற்றதாய் போய்விடும். പാടാനായിരിക്കാം, പ്രാർത്ഥിക്കാനായിരിക്കാം, പ്രബോധനത്തിനായിരിക്കാം, പ്രസംഗിക്കാനായിരിക്കാം, ஒருவேளை பிரசங்கம் பண்ணுவதற்குண்டான தாளந்து, ஒருவேளை பாடுவதற்குண்டான ஒரு தாளந்து, சில சமயங்களிலே ஆலோசனை சொல்வதற்குண்டான தாளந்து, சில சமயங்களிலே ஊழியம் செய்வதற்குண்டான தாளந்து அது இருக்கலாம். പകരുന്നതിനനുസരിച്ച് വർദ്ധിക്കുന്നതാണ് ദൈവകൃപ. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அந்த கிருபையானது நாளுக்கு நாள் பெருகக்கூடியதாக இருக்கிறது. നമ്മുടെ ഉള്ളിൽ സൂക്ഷിച്ചിരുന്നാൽ ദൈവകൃപ ഒരിക്കലും വർദ്ധിക്കുകയില്ല. நாம் அதை ரொம்ப பாதுகாப்பாக அப்படியே வைத்திருப்போமானால் அதனால எந்த விதமான பயனும் இல்லை. മറച്ചു വെക്കുന്നത് ഒരിക്കലും വർദ്ധിച്ചു വരികയില്ല. மூடி வைப்பது ஒருபோதும் பெருகாது. ദൈവം ഒരു അല്പം അനുഗ്രഹിക്കുമ്പോൾ അത് വലുതായി തീരും. அது தேவன் ஒரு காரியத்தை கொஞ்சம் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய நிலையிலே அது வரும். സരാഫത്തിൽ ഇതാ വിധവയ്ക്ക് പ്രതിഫലം കിട്ടുവാൻ പോകുന്നു. இங்கே சாரிபாத்து விதவைக்கு மிகப்பெரிய பிரதிபலன் கிடைக்க போகிறது. അനുസരണത്തിന് പ്രതിഫലമുണ്ട് പ്രിയപ്പെട്ടവരെ. யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அந்த கீழ்ப்படிதற்குண்டான பலன் அங்கே நிச்சயமாய் கிடைக்கும். വിശ്വാസത്തിന്റെ അനുസരണം പ്രതിഫലം നൽകുന്നതാണ്. விசுவாசத்தினுடைய அந்த பிரதிபலம் என்பது அங்கே நாம் பார்க்கிறோம். ഇവിടെ എന്താണ് പ്രതിഫലം? இங்கே கிடைக்கக்கூடிய பிரதிபலன் என்ன? പ്രവാചകനെ കൈക്കൊണ്ടവർക്ക് പ്രവാചകന്റെ പ്രതിഫലം ലഭിക്കും. யார் ஒருவன் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறார்களோ தீர்க்கதரிசிக்குண்டான பிரதிபலனை அவர்கள் அடைவார்கள். அவள் கொடுத்தது மடக்கி கிட்டி, அவள் கொடுத்ததை பன்மடங்காக அவள் திரும்ப பெற்றுக்கொண்டாள். ദൈവത്തിന് കൊടുക്കുന്നത് മടക്കി നൽകുന്നവനാണ് ദൈവം. தேவனுக்கு எதையெல்லாம் கொடுக்கிறோமோ நிச்சயமாக அவர் திரும்ப நமக்கு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். അതിലുപരിയായി മടക്കി നൽകും. அதைவிட எத்தனையோ மடங்கு அதிகம் கொடுக்கக்கூடியவர். നാം നമ്മുടെ കൃപാവരങ്ങൾ ദൈവത്തിന് വേണ്ടി പ്രയോജനപ്പെടുമ്പോൾ ഇരട്ടിയായി ദൈവം അത് വർദ്ധിപ്പിച്ചു. தேவன் நமக்கு கொடுத்ததான கிருபையின் வரங்களை ஆண்டவருக்காக பயன்படுத்துகிற போது அதை பன்மடங்காக நமக்கு அவர் கொடுக்க
கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். യേശു ക്രിസ്തുവിനെ കൈക്കൊണ്ടവർക്ക് യേശു ക്രിസ്തു തന്നെയാണ് പ്രതിഫലമായി തീരുന്നത്. இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு அவரே பிரதிபலனாக இருக்கிறார். അതാണ് വെളിപ്പാട് പുസ്തകത്തിൽ പറയുന്നത്, അവൻ എന്നോട് കൂടി അത്താഴം കഴിക്കും. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், அவர்கள் என்னோடு கூட அப்பம் புசிப்பார்கள். ഇനി ഞാൻ രാവിലെ പറഞ്ഞതുപോലെ ഒന്ന് ശ്രദ്ധിക്കേണ്ട സമയമാണ്. கொஞ்சம் நான் காலையிலே சொன்னது போல நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய நேரம். ഈ ചിന്ത നമ്മുടെ ഉള്ളിൽ പതിപ്പിക്കേണ്ട ഒരു ചിന്തയാണ്. இந்த சிந்தனையானது நம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்து வைக்க வேண்டிய ஒரு சிந்தனை. അവൾ ഒരപ്പം ചുട്ടു കൊടുത്തു, அவள் ஒரு அப்பம் மட்டுமே சுட்டு கொடுத்தாள், അനവധിയായി മടക്കി കിട്ടി. ஆனால் எத்தனையோ மடங்கு அவளுக்கு திரும்ப கிடைத்தது. അബ്രഹാം ഏകജാതനെ അർപ്പിച്ചു. ஆபிரகாம் ஒரே மகனை ஆண்டவருக்காக பலி செலுத்தினான். അനേക ജാതികൾക്ക് പിതാവായി തീർന്നു. அநேக ஜாதிகளுக்கு அவன் தகப்பனானான். സ്തോത്രം ദൈവം ആ വിശ്വാസത്തിന്. அந்த விசுவாசத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ദൈവം ഏകജാതനെ നൽകി ലോകത്തിനു വേണ്ടി. தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்காக கொடுத்தார். സർവ്വലോകത്തിനും അത് രക്ഷാകാരണമായി തീർന്നു. சர்வ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அது வழியாக மாறினது. സരാഫത്തിന്റെ പ്രവർത്തന രീതിയുടെ പുതിയ നിയമ വശങ്ങൾ തുടരുന്നത് നോക്കുക പ്രിയപ്പെട്ടവരെ. സാരഫത്തിലെ പ്രവർത്തന വിധവയുടെ വിശ്വാസം പുതിയ നിയമത്തിൽ നാം കാണുന്നത്, അബ്രഹാമിൽ കാണുന്നത് നോക്കുക. சாரிபாத்திலே இருக்கக்கூடியதான இந்த ஏழை விதவையினுடைய விசுவாசத்தை ஆபிரகாமுடைய விசுவாசத்தோடு ஒப்பிட்டு நாம் சிந்திக்கலாம். ഇസ്ഹാക്കിനെ അർപ്പിച്ചപ്പോൾ അബ്രഹാമിന് ഒന്നും നഷ്ടപ്പെട്ടില്ല. ஈசாக்கை ஆபிரகாம் பலி செலுத்தினதினாலே, பலி செலுத்த முற்பட்டதினாலே அவனுக்கு எந்த விதமான நஷ்டம் ஏற்படவில்லை. എനിക്ക് ഒന്നാണല്ലോ ഉള്ളത്, ഇത് പോയാൽ ഞാൻ എന്തു ചെയ്യും? ഇതാണ് മനുഷ്യന്റെ പ്രശ്നം. ஆக என்கிட்ட இருக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அதை நான் கொடுத்தா பின்ன எனக்கு என்ன இருக்கு என்று பொதுவாக மனிதர்கள் சிந்திப்பார்கள். ഇസ്ഹാക്ക് ഏകജാതനെ അബ്രഹാം അർപ്പിച്ചു. ஆனால் ஈசாக்கை தன்னுடைய ஒரே மகனை ஆபிரகாம் அங்கே பலி செலுத்தினார். ഇസ്ഹാക്കിനെ മാത്രമല്ല മടക്കി നൽകിയത്. ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கை மட்டும் அவன் திரும்ப பெறவில்லை. ഇസ്ഹാക്കിന്റെ മാത്രം പിതാവായി അല്ല അബ്രഹാം തീർന്നത്. ஈசாக்குக்கு மட்டும் அவன் தகப்பனாய் மாறவில்லை, സർവ്വ ജാതിക്കും പിതാവായി തീർന്നു. சர்வ ஜாதிக்கும் அவன் தகப்பனாய் மாறினான். വിശ്വാസികളുടെ പിതാവായി തീർന്നു അബ്രഹാം. விசுவாசிகளின் தகப்பனாக மாறினான். സരാഫത്തിലെ വിധവ ഒരപ്പം ചുട്ടു കൊടുത്തു, അനവധിയായി മടക്കി കിട്ടി. சாரிபாத்து விதவை ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் சுட்டு கொடுத்தாள், ஆனால் ஏராளமான அப்பங்களை அவள் பெற்றுக்கொண்டாள். ദൈവം തന്റെ പൊന്നോമന കുമാരൻ ഏകജാതനെ നമുക്കായിട്ട് നൽകി. தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். സർവ്വലോകത്തിനും അത് രക്ഷാകാരണമായിട്ട് சர்வ உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ரட்சிக்கப்படுவதற்கு அது வழியாக மாறினது. അവൾ ഒരു നേരത്തെ ആഹാരം നൽകി. அவள் ஒரு நேரத்திற்குரியதான ஆகாரத்தை மட்டுமே கொடுத்தார். ഇതിന്റെ കാലാവധി നമുക്കറിയാം. இதனுடைய சூழ்நிலை நமக்கு தெரியும். കെരീത്തിൽ ഒരു വർഷമായിരുന്നു. அங்கே கேரித்திலே ஒரு வருஷம் இருந்தார், ഇവിടെ 2 വർഷമാണ്. ஆனா இங்கே 2 வருஷம் இருக்கிறார். അവൾ ഒരു നേരത്തെ ആഹാരമുള്ളവൾ അത് പ്രവാചകൻ നൽകിയപ്പോൾ அந்த ஒரு நேர உணவை தீர்க்கதரிசிக்காக அவள் கொடுத்த போது 2 വർഷം അവൾ ഉപജീവിച്ചു. 2 வருஷம் குறைவில்லாமல் புசிப்பதற்குண்டான உணவு அவளுக்கு கிடைத்தது. അവളും അവളുടെ മകനും ഉപജീവിച്ചു. அவளும் அவருடைய குமாரனும் அவர்கள் அங்கே புசித்தார்கள். ദൈവ നിയോഗത്താൽ അവർക്ക് സംരക്ഷണം ലഭിച്ചു. தேவனுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு பராமரிப்பு கிடைத்தது. പ്രവാചകനോട് കൂടി ഒരു ആത്മീക കൂട്ടായ്മ അവർക്ക് ലഭിച്ചു. தேவனுடைய மனுஷனாகிய எலியாவோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் அவர்களுக்கு ஏற்பட்டது. ക്ഷാമകാലത്തും അവർ തൃപ്തരായി തീർന്നു. பஞ்சகாலத்தில் அவர்கள் திருப்தியாய் புசித்தார்கள். എന്നാൽ കാര്യങ്ങൾ പിന്നെയും പെട്ടെന്ന് മാറുവാൻ പോകുകയാണ്. ஆனால் காரியங்கள் மறுபடியும் மாறப்போகிறது. സരാഫത്തിൽ രണ്ടാമതൊരു പരീക്ഷ ഉണ്ടാകുന്നു. சாரிபாத்திலே மீண்டும் ஒரு சோதனை வருகிறது. അതിലെ പുതിയ നിയമ ആശയങ്ങൾ കുറച്ചും കൂടെ ശക്തമാണ്. அதிலே புதிய ஏற்பாட்டிலே வரக்கூடிய சத்தியங்கள் கொஞ்சம் கூட ஆழமாக இருக்கிறது. അവിടെ അവളുടെ മകന് പെട്ടെന്ന് സുഖമില്ലാതെ വന്നു. அந்த மகனுக்கு திடீரென்று சுகவீனப்படுகிறான். அந்த மகன் 20-ാം അധ്യായത്തിൽ വരുമ്പോൾ അവൾ ആ കാര്യം, അവൻ മരിച്ച കാര്യം ഏലിയാവിനോട് 20-ാം വാക്യത്തിൽ அந்த 20-ஆம் வசனத்திலே தன்னுடைய மகன் மரித்து போன விஷயத்தை தேவனுடைய மனுஷனாகிய எலியாவிடத்திலே அவள் சொல்கிறார். ഏലിയാവ് ആ മകനെ ഉയർപ്പിക്കുന്നതാണ് ആ അധ്യായത്തിന്റെ ഒടുവിലത്തെ വാക്യങ്ങൾ. அந்த அதிகாரத்துடைய கடைசியிலே மரித்து போனதான மகனை எலியா உயிரோடு கூட எழுப்பி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 24-ാമത്തെ വാക്യം മാത്രം ഒന്ന് വായിക്കാൻ സമയമില്ലാത്തതുകൊണ്ടാണ് മുഴുവൻ വാക്യം. 24-ஆம் வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். സരാഫത്തിലെ രണ്ടാമത്തെ പരീക്ഷ. സാരിവാത്തിലെ இரண்டாவது வந்த சோதனை. വിധവയുടെ മകനാണിത്. இங்கே விதவையின் மகன், ഏക മകനാണ്, ஒரே மகன். വൈദവ്യത്തിലെ ഏക ആശ്രയമാണ്. மொத்தத்தில் அவளுடைய முழு நம்பிக்கையும் அவள்தான். വൈദവ്യത്തിലെ ആശ്വാസമാണ് അവൾ.
அவன்தான் எல்லாம் இளைப்பாறுதலாக இருக்கிறான். വൈദവ്യത്തിലെ സന്തോഷമാണ്. அவன்தான் அவனுக்கு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார். ഞാൻ എൻ്റെ പിതാവ് മരിച്ചു 84-ൽ മരിച്ചു. என்னுடைய தகப்பனார் 84-லே மரித்தார். ഞാൻ രക്ഷയിലേക്ക് കടന്നു വന്നത് എൻ്റെ പിതാവിൻ്റെ ഒരു പ്രാർത്ഥനാ ശബ്ദത്തിൽ അത് ചിന്തിച്ചിട്ടാണ്. நான் என்னுடைய ஜெபத்திலே என் தகப்பனாருடைய ஜெபத்திலே நான் அதை சிந்தித்தேன். ഞാൻ മദ്രാസിലോട്ട് ഉപരിപഠനത്തിന് പോകുവാൻ തുടങ്ങുന്ന സന്ദർഭത്തിൽ நான் சென்னையிலே மேற்படிப்புக்காக போகக்கூடிய ஒரு நேரம். അന്ന് മദ്രാസ് എന്ന് പറയുന്നുണ്ട്, ഞാൻ ആ വാക്ക് ഉപയോഗിച്ചു. மெட்ராஸ் என்று அன்றைக்கு சொல்வார்கள், இன்றைக்கு அது சென்னையாக மாறிவிட்டது. ഇപ്പൊ ചെന്നൈയിലാണ്. இப்போது சென்னை. അപ്പോൾ എന്നെ പ്രാർത്ഥിച്ചയക്കാൻ വേണ്ടി എൻ്റെ പിതാവും മാതാവും മുറിയിലേക്ക് വന്നു. என்னை ஜெபித்து அனுப்புவதற்காக என்னுடைய தகப்பனும் தாயும் வந்தார்கள். ഞങ്ങൾ 7 മക്കളിൽ ഞാൻ ഏറ്റവും ഇളയ ആളാണ്, 7ാമത്തെ ആളാണ്. 7 பிள்ளைகளிலே நான் மிகவும் கடைசியானவன். ബാക്കി 6 പേരും ആ സന്ദർഭത്തിൽ വിദേശത്തങ്ങളായിരുന്നു. அந்த காலகட்டத்திலே என்னுடைய கூட பிறந்த எல்லாருமே வெளிநாடுகளிலே இருந்தார்கள். ഞാൻ ഡിഗ്രി കഴിഞ്ഞ് ഉപരിപഠനത്തിന് വേണ്ടി മദ്രാസിലോട്ട്. என்னுடைய டிகிரி முடிந்ததற்கு பிற்பாடு மேற்படிப்புக்காக நான் சென்னை போனேன். എൻ്റെ പിതാവിനറിയാം ഞാൻ അതുവരെ രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ല. என் தகப்பனாருக்கு தெரியும் அதுவரைக்கும் நான் ரட்சிக்கப்படவில்லை என்று. അദ്ദേഹം, ഞാൻ പറഞ്ഞല്ലോ, സൈമൺ സാറിൽ നിന്നൊക്കെ പഠിച്ച അനേക കാര്യങ്ങൾ കൂടെ വീട്ടിലെ സംസാരത്തിൽ ആത്മീയ കാര്യങ്ങളാണ് പ്രധാന ചർച്ചാ വിഷയം. கேரளாவிலே மிக பிரசித்தி பெற்ற கேவி சைமன் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதன் மூலமாக நிறைய விஷயங்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார். അദ്ദേഹം ആ പ്രാർത്ഥിക്കുന്ന സന്ദർഭത്തിൽ പറഞ്ഞൊരു വാചകം എൻ്റെ ഹൃദയത്തിൽ വല്ലാതെ ആഞ്ഞ്. என்னுடைய தகப்பனார் ஜெபிக்கின்ற போது சொன்னதான ஒரு வார்த்தை என் உள்ளத்தை அதிகமாய் பாதித்தது. ഞാനൊരു ഉപരിപഠനത്തിനാണ് പോകുന്നത്. நான் ஒரு மேற்படிப்புக்காக போகிறேன். ശരിക്കും ഒരു പിതാവ് എന്നുള്ള നിലയിൽ അദ്ദേഹം പ്രാർത്ഥിക്കേണ്ടത് എൻ്റെ ഉപരിപഠനം ഏറ്റവും അനുഗ്രഹകരമായിട്ട് തീരുവാനും ഞാനൊരു ജോലിയിലേക്ക് പ്രവേശിക്കുവാനുമാണ്. என்னுடைய தகப்பன் என்ற முறையிலே அவர் எப்படி ஜெபித்திருக்க வேண்டும், ஆண்டவரே இவன் மேற்படிப்புக்காக போகிறான், இவன் நன்றபடியாக படிக்க வேண்டும், நல்ல படித்து நல்ல ஒரு வேலைக்கு அவன் அமர வேண்டும் என்றுதான் ஒரு தகப்பன் ஜெபிப்பார். ഞാൻ ആ പ്രാർത്ഥന ശ്രദ്ധിക്കുന്നുണ്ട്. நான் அந்த ஜெபத்தை கவனித்தேன். ആ പ്രാർത്ഥനയിൽ ഒരു വാക്ക് പോലും അദ്ദേഹം എൻ്റെ ഭൗതിക നന്മയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചില്ല. அந்த ஜெபத்திலே பூமிக்குரிய எந்த விதமான நன்மைக்காகவும் என் தகப்பனார் எனக்காக ஜெபிக்கவில்லை. അദ്ദേഹം പ്രാർത്ഥിച്ചത് ഞങ്ങളുടെ മക്കൾ ഞങ്ങളോടുകൂടെ നിന്റെ സന്നിധിയിൽ കാണണമെന്നുള്ള ഒരൊറ്റ വാചകമാണ്. என் தகப்பனார் சொன்னது, ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் இருக்கக்கூடிய உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அவர்களை பார்க்க வேண்டும். ഞാൻ ട്രെയിനിൽ കയറി. நான் ட்ரெயினில் ஏறினேன். എൻ്റെ പിതാവിൻ്റെ വാക്കുകൾ എന്നെ വല്ലാതെ അസ്വസ്ഥമാക്കി. என்னுடைய தகப்பனார் சொன்ன ஜெபித்த அந்த வார்த்தையானது என்னை மீண்டும் மீண்டும் அங்கு சிந்திக்க வைத்தது. ഞാൻ ഒരു ആശ്വാസം കണ്ടെത്തുവാൻ ഒരു ബൈബിൾ എൻ്റെ കയ്യിലുണ്ടായിരുന്നു. അത് തുറന്ന് വായിക്കുവാൻ തുടങ്ങി. நான் என்னுடைய மன அமைதிக்காக வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். റോമാലേഖനമാണ്. ഞാൻ ലിവിംഗ് ട്രാൻസ്ലേഷൻ, ഒരു ഇംഗ്ലീഷ് ബൈബിൾ ഉണ്ട്. லிவிங் மொழியாக்கம் என்று சொல்லப்படுகிறதான அந்த வேத புத்தகம் என் கையில் இருந்தது. ഒന്നാമത്തെ അധ്യായം മുതൽ ഞാൻ വായിച്ചു തുടങ്ങി. 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன். ഏകദേശം ട്രെയിൻ അരമണിക്കൂർ പോയപ്പോഴേക്കും ഞാൻ 4ാമത്തെ അധ്യായത്തിലേക്ക് എത്തിച്ചേർന്നു. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக 4ஆம் அதிகாரத்துக்கு போனேன். അവിടെ അബ്രഹാമിന്റെ വിശ്വാസ അനുഭവം പറഞ്ഞിട്ട് ഇങ്ങനെയാണ് അത് അവസാനിപ്പിക്കുന്നത്. அங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றி சொல்லிவிட்டு இப்படியாக முடிக்கிறது. അവന് കണക്കിട്ടു എന്ന് പറയുന്നത് അവനെ ഉദ്ദേശിച്ചല്ല, നിങ്ങളെയും കൂടി ഉദ്ദേശിച്ചാവും. அவனை மையமாக படுத்தி சொல்வது மட்டுமல்ல, நம்மை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிகரணമാണ് അവിടെ പറയുന്നത്. அங்கே விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற விஷயத்தை தான் பார்க்கிறோம். എന്നോട് വ്യക്തമായിട്ട് പറഞ്ഞത് നിന്നെ ഉദ്ദേശിച്ചും കൂടെ ആകും. என்னோடு கூட தேவ ஆவியானவர் பேச அது உன்னை குறித்தும் அங்கே சொல்லி இருக்கிறது. അതിക്രമത്തിന് വേണ്ടി മരണത്തിന് ഏൽപ്പിക്കുകയും നിന്റെ നീതികരണത്തിന് ഉയർപ്പിച്ചിരിക്കുന്ന യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കുന്ന നിനക്കും കണക്കിടുവാനുള്ള, உன்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து என்று அந்த வார்த்தை திட்டமாக என்னோடு கூட பேசினது. ആ വാക്യം എൻ്റെ ഹൃദയത്തിൽ ദൈവാത്മാവ് ശക്തിയായി വാദിച്ചു. அந்த வார்த்தை, அந்த வசனம் என் உள்ளத்தை மிக அதிகமாக தொட்டது. ഞാൻ ആ ട്രെയിനിൽ ഇരുന്ന കർത്താവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചു. நான் அந்த ட்ரெயின் பயணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டேன். അത് കഴിഞ്ഞ് രക്ഷിക്കപ്പെട്ട് അത് കഴിഞ്ഞ് എനിക്ക് സ്നാനപ്പെടണമെന്നുള്ള ആഗ്രഹം വന്നു. പിന്നെ ഞാൻ 2 ആഴ്ച കഴിഞ്ഞ് സഭയിൽ വന്ന് സാക്ഷ്യം പറഞ്ഞ് ആ വിധത്തിൽ സ്നാനം. அதுக்கப்புறம் 2 வாரத்திற்கு பிற்பாடு சபையிலே வந்து நான் சாட்சி சொல்லி நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். അതിൻ്റെ കൂടെ അടിസ്ഥാനത്തിലാണ് വിശ്വാസത്താൽ നീതീകരണം എന്നുള്ള പുസ്തകം എഴുതുവാൻ എനിക്ക്. அந்த அடிப்படையிலே தான், இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தான் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுதல் என்கிற ஒரு புஸ்தகத்தை எழுதுவதற்கு தேவன் எனக்கு கிருபை செய்தார். നോക്കുക, ദൈവത്തെ അനുസരിക്കുക എന്നുള്ളത് ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട ഒരു കാര്യമാണ്. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. വിധവയുടെ മകൻ പട്ടിണി മരണത്തിൽ നിന്ന് ഏലിയാവ് രക്ഷിച്ചവനായിരുന്നു. ஏழை விதவனுடைய மகனை
பட்டினியிலிருந்து காப்பாற்றினார். ആ വിധവയുടെ മകൻ എന്നുള്ളത് പറഞ്ഞപ്പോഴാണ് ഞാൻ എൻ്റെ ചരിത്രം ഞാൻ പറഞ്ഞത്. விதவையின் மகன் என்று சொல்லுகிற போதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையை உங்களிடத்தில் சொன்னேன். തിരിച്ച് ഞാൻ മടങ്ങി വന്നു. ഒരു വർഷത്തിന് എൻ്റെ പിതാവ് മാറ്റപ്പെട്ടു, നിത്യതയിലേക്ക് മാറ്റി. ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு என்னுடைய தகப்பனார் மறுமைக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். 2009 വരെ എൻ്റെ മാതാവ് ഞങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടായിരുന്നു. 2009 வரை என் தாயார் எங்களோடு கூட இருந்தார்கள். എനിക്കറിയാം മക്കൾ എങ്ങനെയാണ് അമ്മമാരെ ആ സന്ദർഭത്തിൽ ആശ്വസിപ്പിക്കുന്നത്. நமக்கு தெரியும் எப்படி நம்முடைய தாயாரை நாம் எப்படி ஆறுதல் படுத்துவது. അത് ഈ ഭാഗം ചിന്തിക്കുമ്പോഴൊക്കെ ഞാൻ എൻ്റെ മാതാവിൻ്റെ കാര്യം ഓർക്കും. വൈദവ്യത്തിൻ്റെ പ്രയാസം അനുഭവിച്ചൊരു இந்த பகுதியை படிக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைவுகள் நிச்சயமாய் வரும். വിധവയുടെ മകനെ ഏലിയാവ് രക്ഷിച്ചു. விதவையின் மகனை எலியா உயிர்ப்பிக்கிறார். അത്ഭുതകരമായി പുലർത്തപ്പെട്ടവനാണ്. அவன் அதிசயமாய் பராமரிக்கப்பட்டவன். പെട്ടെന്നുള്ള രോഗത്തിന് അവൻ വിധേയനായി. ஆனால் திடீரென்று நோய்வாய்ப்படுகிறான். പ്രിയപ്പെട്ടവരെ, നാം മനസ്സിലാക്കണം, അപ്രതീക്ഷിതമായിരിക്കും ചിലപ്പോൾ പരീക്ഷകൾ. நம்முடைய வாழ்க்கையிலே கூட சில சமயங்களில் எதிர்பாராத சில சோதனைகள் வரக்கூடும். ലാസറിന്റെ മരണം ആ ദൈവഭവനത്തിന് അപ്രതീക്ഷിതമായിരുന്നു. எதிர்பாராத நேரத்திலே லாசரு மரிக்கிறான். அது அந்த வீட்டுக்கு வந்த திடீரென்று வந்ததான ஒரு சோதனையா இருந்தது. കർത്താവിനെ അതുപോലെ സ്നേഹിച്ച ഒരു കുടുംബമില്ലായിരുന്നു. அந்த குடும்பத்தை போல ஆண்டவரை நேசித்த ஒரு குடும்பம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். യായിറോസിന്റെ മകളുടെ മരണം അപ്രതീക്ഷിതമായിരുന്നു. யஹ்வீரனுடைய மகளுடைய மரணம் என்பது கூட எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட ஒன்றாக இருந்தது. ഇവിടെ അപ്രതീക്ഷിതമായി വിധവയുടെ മകൻ പെട്ടെന്ന് മരിക്കുന്നു. எதிர்பாராத நேரத்திலே விதவையின் மகன் மரிக்கிறார். അവൾക്കത് സഹിക്കുവാൻ കഴിഞ്ഞില്ല. അതിന് ചില കാരണങ്ങളുണ്ട്. அவளாலே அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அதற்கான சில காரணங்கள் அங்கே இருக்கிறது. അവളുടെ ജഡത്തിലേറ്റ രണ്ടാമത്തെ ശൂലമായിരുന്നു ഇത്. அவளுடைய சரீரத்திலே கொடுக்கப்பட்ட இரண்டாவது முள்ளாக அது இருந்தது. ചില ആത്മീയ പാഠങ്ങൾ ഇവിടെ നമുക്ക് കാണുവാൻ കഴിയും. ஆவிக்குரிய சில பாடங்கள் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ദൈവ സേവയിൽ തന്നെ അപ്രതീക്ഷിത പരീക്ഷകൾ ഉണ്ടാകും. தேவனுடைய வேளையிலே எதிர்பாராத விதமாக சில சோதனைகள் நமக்கு வரக்கூடும். വിധവ ഇപ്പോൾ ദൈവദാസനെ ശുശ്രൂഷിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. இந்த நேரத்திலே ஏழை விதவையானவள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய எலியாவை போஷித்துக் கொண்டிருக்கிறார். ഒരു ശുശ്രൂഷയുടെ മധ്യത്തിലും പരീക്ഷ ഉണ്ടാകും. அந்த ஊழியத்தின் மத்தியிலே சில சோதனைகள் வரக்கூடும். അനുഗ്രഹിക്കപ്പെട്ട ഒരു ശുശ്രൂഷയാണ് അവൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வேலையைத்தான் அவள் செய்து கொண்டிருக்கிறார். കർത്താവ് തന്നെ ഒരിക്കൽ പറഞ്ഞില്ല, എത്രയോ വിധവമാർ ഇസ്രായേലിൽ ഉണ്ടായിരുന്നു. ஆண்டவரே இந்த விஷயத்தை மிக எடுத்து சொல்லுகிறார். சாரிபாத்தில் எத்தனை விதவைகள் இருந்தார்கள் என்று. സാരിഫാത്തിൽ ഈ ഒരു വിധവയാണ് ഈ പ്രവാചകനെ സഹായിക്കുന്നത്. ஆனால் சாரிபாத்தில் இந்த ஒரு விதவை தான் எலியாவை போஷிக்கிறார். ദൈവ ശുശ്രൂഷയിൽ അപ്രതീക്ഷിത പരീക്ഷകൾ ഉണ്ടാകും. தேவனுடைய ஊழியத்தில் இருக்கிற போது எதிர்பாராத விதமாக சில சோதனைகள் நமக்கு வரக்கூடும். കർത്തൃസേവയിൽ തന്നെ പരീക്ഷ നമ്മളെ നേരിടും. கர்த்தருடைய ஊழியத்திலே கூட சில சோதனைகள் நமக்கு வரக்கூடும். വിശ്വാസ ജീവിതത്തിൽ പരീക്ഷ അപ്രതീക്ഷിതമായതുകൊണ്ട്, விசுவாச வாழ்க்கையிலே சோதனைகள் என்பது எதிர்பாராத விதமாக வருவதனாலே അതുകൊണ്ട് നാം ഒരുങ്ങിയിരിക്കേണ്ടത് ആവശ്യം. ஆகவே எப்போதுமே நாம் அதற்கு ஆயத்தமாக தயாராக இருக்க வேண்டும். കർത്താവിന്റെ രണ്ടാം വരവ് നമുക്ക് പരീക്ഷയായി തീരരുത്. നാം ഒരുങ്ങിയിരിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்கு நாம் மிகவும் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். അപ്പോൾ ദൈവസേവയിൽ പരീക്ഷ ഉണ്ടാകാം. தேவனுடைய ஊழியத்திலே நமக்கு சோதனை வரக்கூடும். സംതൃപ്തി അനുഭവിക്കുമ്പോൾ തന്നെ പരീക്ഷ ഉണ്ടാകും. பரிபூர்ணமான நிறைவை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற போது கூட சில சோதனை வரக்கூடும். അതുകൊണ്ടാണ് ഇതെല്ലാം ഇളകിപ്പോകുന്നതാണ് ലോകത്തിലെ കാര്യങ്ങളെന്ന് എബ്രായ ലേഖനം പറയുന്നത്. ஆகவே தான் எபிரேயருக்கு நிருபத்திலே இதெல்லாம் நம்மை விட்டு ஒரு நாள் மாறி போகும் என்று சொல்லப்படுகிறது. അതുകൊണ്ട് നാം ഇളകാത്ത രാജ്യത്തിന് വേണ്ടി നിലനിൽക്കേണ്ടതാണ്. ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். പരീക്ഷകളിലും വിശ്വാസികൾക്കും ദൈവദാസന്മാർക്കും ദൈവം നീക്കുപോക്ക് നൽകും. ஆனா எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்குண்டான போக்கையும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். എത്ര ശക്തമായ പരീക്ഷ ആയാലും, அது எவ்வளவு பெரிய சோதனையா இருந்தாலும் சரி, ദൈവത്തെ സേവിക്കുമ്പോൾ ഉണ്ടാകുന്ന പരീക്ഷകൾക്ക് ദൈവം നീക്കുപോക്ക് നൽകും. தேவனை உண்மையாகவே நேசிப்பவர்களுக்கு தேவன் நிச்சயமாய் அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்குண்டான வழியை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார். സഹോദരിമാർക്കറിയാം, ഈ വിധവ പരിഭ്രാന്തിയായി തീർന്നു. இந்த விதவை சகோதரிகளுக்கு தெரியும், மகன் இறந்ததினாலே இந்த விதவை எந்த அளவுக்கு அங்கலாய்த்திருப்பாள் என்று. വിധവയുടെ ആദ്യത്തെ പ്രതികരണം വളരെ ആ വിധത്തിലുള്ളതാണ്. அவளுடைய எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருந்தது. ഞാൻ എന്ത് ചെയ്തിട്ടാണ് ഇങ്ങനെ സംഭവിച്ചത്? நான் என்ன செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடந்தது? തന്റെയും മകന്റെയും മരണം കാത്തിരുന്ന ഒരു സമയമുണ്ടായിരുന്നു. தன் மகனுடைய மரணத்தை ஒரு காலத்திலே எதிர்நோக்கி காத்திருந்தவள் அவள். ഞാൻ മരിക്കാൻ ഒരുങ്ങിയിരുന്ന ഒരു സ്ത്രീയാണ്. ഞാനും மரிப்பதற்காக அவளும் அவளுடைய குமாரனும் ஆயத்தமாக இருந்தார்கள். മാറി എല്ലാം സമാധാനമായി കഴിഞ്ഞതിന് ശേഷം அந்த சூழ்நிலையெல்லாம் மாறிவிட்டது. எல்லாம் நிறைவான அனுபவத்துக்குள்ளே இப்பொழுது வந்து விட்டார். ഇതെനിക്ക് സഹിക്കുവാൻ കഴിയുകയില്ല. ஆனா இது என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. വാസ്തവത്തിൽ പുതുതായിട്ട് കർത്താവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിക്കുമ്പോഴും ഇതുപോലുള്ള പരീക്ഷകൾ
நேரிடேண்டி சில சமயங்களே ரட்சிக்கப்பட்டு புதிதாக ஆண்டவருக்குள்ளே வருகிறவர்களுக்கு கூட இதுபோல சில சோதனைகள் வரக்கூடும். വ്യത്യസ്തമായ സാഹചര്യങ്ങളിൽ രക്ഷിക്കപ്പെട്ടു വന്ന ചിലവരുടെ ചരിത്രം എനിക്കറിയാം. வித்தியாசமான சூழ்நிலையிலிருந்து ரட்சிக்கப்பட்டு முன்னேறி வந்ததான பலருடைய காரியங்கள் எனக்கு தெரியும். അതിശക്തമായ പരീക്ഷ അവർക്ക് നേരിടേണ്ടി വന്നു. மிக கடுமையான சோதனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். പക്ഷേ ഒടുവിൽ അവർക്ക് വിജയമുണ്ട്. ஆனால் இறுதியிலே நிச்சயமாக வெற்றி அவர்களுக்கு தான் கிடைக்கிறது. അത് ദൈവം നൽകുന്ന വിജയമാണ്. அது தேவன் கொடுக்கக்கூடிய வெற்றியாயிருக்கிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, പരീക്ഷ നമ്മെ തൊടുന്നത് വരെ നാം അത് ലാഘവമായിട്ടിരിക്കും. பரீட்சை நம்மை തൊടുന്നത് വരെ നാം അത് ചെറുതായിട്ട് കാണും. பரீட்சையானது நம்மை தொடுகிற வரைக்கும் அதை மிக லேசாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். എന്താണ് ഇപ്പോഴത്തെ ഇവളുടെ പരീക്ഷയുടെ പ്രത്യേകത? இப்ப இவளுடைய சோதனையினுடைய சிறப்பு என்ன? ആദ്യത്തെ പരീക്ഷ സാർവത്രികമായിരുന്നു. அந்த முதலாவது வந்ததான சோதனை என்பது எல்லாருக்கும் ஏற்பட்டதான ஒரு நிலைமை. ഇത് വ്യക്തിപരമാണ്. இது தனிப்பட்ட முறையில் നമുക്കറിയാം, എല്ലാവർക്കും ഒരുപോലെ തന്നെ വന്നു കഴിഞ്ഞാൽ അത് നമുക്ക് ഉൾക്കൊള്ളാൻ എളുപ്പമാണ്. அதாவது ஒரு சோதனை அல்லது ஒரு வேதனை உலகமெங்கும் பரவி வருகிறது சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഈ കറണ്ട് പെട്ടെന്ന് പോകും. எங்களுடைய நாட்டிலே அடிக்கடி மின்சாரம் போகும். അപ്പോൾ നോക്കുന്നത് അടുത്ത വീട്ടിൽ കറണ്ട് ഉണ്ടോന്നാണ്. அந்த கரண்ட் போன உடனே பக்கத்து வீட்டில் போயிருச்சான்னு பார்ப்போம். അവിടെയും കറണ്ട് ഇല്ല. പിന്നെ റോഡിനപ്പുറത്തോട്ട് നോക്കും, அங்கேயும் கரண்ட் இல்லை. உடனே ரோட்டை பார்ப்போம், അവിടെ எல்லாம் கரண்ட் போயிருக்கணும். எல்லா இடத்துலயும் கரண்ட் போயிருக்கு. വളരെ സമാധാനം, ரொம்ப சமாதானமா இருப்போம். നമ്മളല്ലല്ലോ എല്ലാവരുടെയും കറണ്ട് പോയിരിക്കുകയാണ്. நமக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் கரண்ட் போயிருச்சு. നമ്മുടെ കറണ്ട് പോയതിനു ശേഷം ചുറ്റുപാട് ലൈറ്റ് കണ്ടാൽ, நம்முடைய வீட்டில் மட்டும் கரண்ட் போய் மற்ற எல்லா இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா അത് വലിയൊരു വിഷമമാണ്. அது நமக்கு பெரிய சங்கடமாய் போய். മക്കൾക്ക് മാർക്ക് കിട്ടുമ്പോൾ, പരീക്ഷയ്ക്ക് മാർക്ക് കിട്ടുമ്പോൾ, நமக்கு பிள்ளைகள் வந்து படிக்கிற சமயம் பிள்ளைகள் வந்து மார்க் ஷீட் வாங்கிட்டு வருகிற போது, എൻ്റെ ഒരു കസിന്റെ മോൻ അവൻ തോറ്റു. അവനോട് ചോദിച്ചു, എന്താ നീ തോറ്റുപോയത്? என்னுடைய உறவினரில் ஒருத்தனுடைய மகன் வந்து பரீட்சையில தோற்று போனான். ക്ലാസ്സിൽ മിക്കവാറും പേരും തോറ്റു. உடனே அவன் சொன்னான், நான் மட்டும் இல்லை, எங்க வகுப்புல நிறைய பேர் தோற்று போனாங்க. നീ എന്താ തോറ്റത്? நீ ஏண்டா தோற்று போன? കുഴപ്പമില്ല, എല്ലാരും തോറ്റു. அதை பத்தி பிரச்சனை இல்லை, எல்லாரும் தோற்று போனார்கள். അവൻ മാത്രം തോറ്റാലേ ഉള്ള ഒരു പ്രശ്നം. அவன் மட்டும் தோற்று போயிருந்தால், பெயிலாகி போயிருந்தால் தான் அங்க பிரச்சனை. നമ്മുടെ വീട്ടിൽ മാത്രം കറണ്ട് പോയാലേ ഉള്ളൂ നമുക്ക് വിഷമം. நம்முடைய வீட்டில் மட்டும் மின்சாரம் போனால் மட்டுமே நமக்கு கவலை. ഇതാണ് സാർവത്രിക പരീക്ഷയും വ്യക്തിപരമായ പരീക്ഷയും തമ്മിൽ. இதுதான் எல்லாருக்கும் வரக்கூடிய சோதனையும் நமக்கு மட்டும் வரக்கூடிய சோதனையும் தம்மில் உள்ள வித்தியாசம். മറ്റേത് ദേശം മുഴുവൻ ക്ഷാമമായിരുന്നു. தேசம் எல்லாம் பஞ்சமாக இருக்கிறது. എല്ലാവരും അവളുടെ അനുഭവത്തിൽ കൂടെ പോയിട്ടുള്ളവർ. எல்லாரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலைகளில் அவர்கள் போகிறார்கள். ഇപ്പോൾ അവളുടെ മകൻ മാറ്റപ്പെട്ടു. അത് അവൾക്ക് സഹിക്കുവാൻ കഴിയും. இப்பொழுது அவளுடைய மகன் மரித்து போனான். அது அவளாலே தாங்க முடியவில்லை. അതിനുശേഷം അവൾ പറയുന്നുണ്ട്, എന്റെ പാപം ഓർപ്പിക്കുവാനാണോ ഇത് ചെയ്തത്? அதுக்கு பிற்பாடு அவள் சொல்லுகிறார், என் பாவத்தை நினைவு கூற பண்ணவா நீர் இங்கு வந்தேன். അവൾ പറയുന്നതിന്റെ സാരം, அவள் சொல்ல வந்ததான விஷயம், ഞാനും അന്യദേവന്മാരെ സേവിച്ച് നടന്ന ഒരു കാലമുണ്ടായിരുന്നു. நான் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு வந்ததான ஒரு காலம் இருந்தது. ആ പാപം ഓർപ്പിക്കുവാനാണോ ഇങ്ങനെ സംഭവിച്ചത്? அந்த பாவத்தை நினைவுகூர பண்ணவா நீர் இங்கு வந்தேன். സോരിലെ ദേവന്മാരുടെ സ്വാധീനത എന്നിലും ഉണ്ടായിരുന്നു. அந்த சீகாரிலே உள்ள தீர்விலே உள்ளதான அந்த பாவம் இவளுக்குள்ளே இருந்திருக்க கூடும். എങ്ങനെയോ അവൾ സത്യദൈവത്തിന്റെ വെളിച്ചം അറിഞ്ഞവളാണ്. ஆனால் எப்படியோ சத்திய தெய்வத்தை இவள் அறிந்து கொண்டாள். അതുകൊണ്ടാണ് പ്രവാചകനെ അധികം താമസിയാതെ അവൾക്ക് തിരിച്ചറിയാൻ പറ്റിയത്. ஆகவே தான் எலியாவின் தீர்க்கதரிசியை அவளாலே உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. വിധവ സ്വയമായിട്ട് പരിശോധിക്കുന്നു. விதவை தன்னைத்தானே ஒரு பரிசோதனை செய்து பார்க்கிறார். പരീക്ഷകളിൽ നമുക്ക് സ്വപരിശോധന നല്ലതാണ്. എപ്പോഴും நம்முடைய வாழ்க்கையில் கூட அவ்வப்போது நம்மை நாமே பரிசோதனை செய்து பார்ப்பது நல்லது. ഇനിയുള്ള ഭാഗം ശ്രദ്ധിക്കണം. இனி உள்ள பகுதியை நீங்கள் கவனிக்க வேண்டும். ഏലിയാവ് ഞെട്ടിപ്പോയി. இங்கே எலியா பயந்து போனான். ഏലിയാവിന് ഈ കാര്യം ഇവൾ പറഞ്ഞപ്പോഴാണ് അറിയുന്നത്. இவள் சொன்ன போதுதான் எலியாவுக்கு அது தெரிகிறது. ഏലിയാവ് പ്രാർത്ഥിക്കുവാൻ വേണ്ടി ചെയ്തപ്പോൾ പറഞ്ഞ വാക്ക് ശ്രദ്ധിക്കുക. எலியா ஜெபிக்கும் போது அவன் செய்ததான காரியங்களை கவனித்து பாருங்கள். ഞാൻ പാർക്കുന്നിടത്തെ വിധവ, நான் தங்கினதான இந்த விதவை, എന്നെ സഹായിക്കുന്ന വിധവ, என்னை போஷிக்கின்றதான இந்த விதவை, എന്നെ ശുശ്രൂഷിക്കുന്ന വിധവ, எனக்கு ஊழியம் செய்யக்கூடியதான இந்த விதவை, ദൈവമേ അവൾക്ക് കഷ്ടത്തിന്മേൽ കഷ്ടം വന്നുവല്ലോ. ஆண்டவரே அவளுக்கு வேதனைக்கு மேல் வேதனை வந்து விட்டதே, പരീക്ഷയ്ക്ക് മേൽ പരീക്ഷ വന്നല്ലോ, சோதனைக்கு மேல் சோதனை வந்து விட்டதே, നീ എന്നോട് പോലും അത് അറിയിച്ചില്ലല്ലോ, ഞാൻ ഇപ്പോഴാണ് ഇത് അറിയുന്നത്. நான் என்னிடத்துல கூட இதை சொல்லவில்லை, நான் இப்போதுதான் இதை குறித்து கேள்விப்படுகிறேன். ഞാനൊരു ചോദ്യം നിങ്ങളോട് ചോദിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. இப்போது நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். ഞാൻ ചോദ്യം ചോദിക്കുന്നത് ഞാൻ തന്നെ മറുപടി പറയാൻ മനസ്സിൽ ചിന്തിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ്. அதாவது நீங்கள் மனசுக்குள்ளே அதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன். நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நானே பதில் சொல்லுவேன். വിധവയുടെ മകൻ മരിച്ചു.
விதவையின் மகன் மரித்து போனார். അതൊരു പരീക്ഷയാണെന്ന് നാം പറഞ്ഞു. அது ஒரு சோதனை என்று நான் சொன்னேன். ആ പരീക്ഷ വിധവയ്ക്കായിരുന്നു, ഏലിയാവിനായിരുന്നു. அந்த சோதனை விதவைக்கு இருந்ததா அல்லது எலியாவுக்கு இருந்ததா? വിധവയ്ക്കും ദുഃഖമുണ്ട് മോനെ, ഏലിയാവിനായിരുന്നു ശരിക്കും. விதவைக்கு துக்கம் இருந்தது, வேதனை இருந்தது. ஆனால் அந்த சோதனை எலியாவுக்கும் இருந்தது. അതുകൊണ്ട് ഏലിയാവ് ഇപ്പോൾ പ്രാർത്ഥിക്കുവാൻ പോകുന്നു. ஆகவே எலியா இப்போது ஜெபிக்க போகிறார். എന്താ കാരണമെന്ന് അറിയാമോ? என்ன காரணம் தெரியுமா? ഈ 2 വർഷം കഴിഞ്ഞ് ഇനി പോകേണ്ടത് എങ്ങോട്ടാണ്? இந்த 2 வருஷம் முடிந்ததுக்கு பிற்பாடு இவன் எங்கே போக வேண்டும்? ഏലിയാവിനെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന ശക്തമായ ശുശ്രൂഷ ഏതാണ്? எலியாவுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மிக பெரிய ஒரு ஊழியம் இருக்கிறது. அது கர்மேலிலே ശുശ്രൂഷയാണ്. அது கர்மேல் பர்வதத்திலே அவன் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலை. ദൈവത്തെ ദൈവജനത്തിന്റെ അടുക്കിലേക്ക് മടക്കി കൊണ്ടുവരുന്ന ശുശ്രൂഷ. அங்கே தேவனுடைய பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் பக்கமாக திருப்பக்கூடியதான ஒரு வேலை. இஸ்ரவேலிനെ அவരുടെ பாപങ്ങളിൽ നിന്ന് മാറ്റേണ്ട ശുശ്രൂഷ. இஸ்ரவேலர்களை அவர்களுடைய பொல்லாத வழியிலிருந்து திருப்ப வேண்டிய ஒரு வேலை. അതിനെക്കുറിച്ചുള്ള ഒരു രൂപരേഖ ദൈവം ഏലിയാവിന് നൽകിയിട്ടുണ്ട്. அதை பற்றினதான ஒரு சரியான ஒரு தெளிவை தேவன் எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். അതുകൊണ്ടാണ് കെരീത്തിൽ താൻ പ്രാർത്ഥനയിലും ധ്യാനത്തിലും ഇരുന്നത്. அதற்காகத்தான் அவன் கேரித்திலே ஜெபிப்பதற்காகவும் அதை பற்றி சிந்திப்பதற்காகவும் தேவன் அவனை கேரித்து ஆற்றரியிலே கொண்டு போய் வைத்தார். பிரதான ശുശ്രൂഷ கர்மேலிലാണ്. இப்போது மிகப்பெரிய ஊழியம் ஆண்டவர் அவனுக்காக வைத்திருப்பது கர்மேல் பர்வதத்திலே. அதான் ஏலியாவினை குறித்து தெய்வம் ஆகிரகிക്കുന്ന சக்தമായ ശുശ്രൂഷ. அதைத்தான் தேவன் எலியாவுக்காக வைத்திருக்கக்கூடிய மிக பெரிய ஊழியம். ദൈവാത്മാവ് തന്റെ ഹൃദയത്തിൽ ആ പ്ലാൻ നൽകിയിട്ടുണ്ട്. அந்த ஊழியத்தினுடைய பாரத்தை ஆண்டவர் எலியாவுக்கு கொடுத்திருக்கிறார். അവിടെ ചെന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ തീ ഇറങ്ങണം. அங்கே போய் ஜெபம் பண்ணுகிற போது அக்கினி இறங்க வேண்டும். അന്ന് പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ തീ ഇറങ്ങിയില്ലെങ്കിലോ? அன்றைக்கு ஜெபிக்கிற போது அக்கினி இறங்காமல் போயிருந்தால் ഏലിയാവ് 12 കഷ്ണങ്ങളായിട്ട് അവിടെ മുറിക്കപ്പെട്ടു. அங்கே எலியா 12 துண்டுகளாக வெட்டப்பட்டிருப்பார். ഇനി അത് ഏലിയാവിന് സഹിക്കാമെന്ന് വിചാരിച്ചോ? அதை எலியாவிலே தாங்கிக் கொள்ள முடியும் என்று வைத்துக் கொள்வோம். സത്യദൈവത്തെ ഒരിക്കലും യഥാസ്ഥാനപ്പെടുത്തുവാൻ കഴിയുകയില്ല. இவரே மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்க முடியாமல் போய்விடும். പൂർണ്ണമായും ഇസ്രായേൽ ബാലിലേക്ക് തിരിയും. பரிபூர்ணமாக இஸ்ரவேல் மக்கள் எல்லாருமே பாகாலுக்கு நேராக திரும்பி இருப்பார்கள். ഞാൻ വീണ്ടും അദ്ദേഹത്തിൻ്റെ പേര് പറയുന്നുണ്ട്, ക്ഷമിക്കണം. മഹാകവി കെ വി സൈമൺ വെളിപ്പാട് പുസ്തക വ്യാഖ്യാനം എഴുതിയപ്പോൾ மகாகவி கே.வி. சைமன் என்பவர் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு விளக்க உரையை அவர் எழுதுகிறார். ദൈവജനത്തിനൊരു വീണ്ടെടുപ്പ് വരാൻ പുത്രനെ അയക്കാതിരിക്കുവാൻ സാത്താൻ പരിശ്രമിച്ച പരിശ്രമങ്ങൾ പഴയ നിയമത്തിൽ സൂചിപ്പിക്കുന്നുണ്ട്. அதாவது இயேசு கிறிஸ்து மூலமாக மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை உண்டாக்க கூடாது என்பதற்காக சாத்தான் பலவிதமான தடைகளை கொண்டு வந்ததை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்திரீயுடைய சந்ததியாயிட்டு ஒரு ரட்சகன் வரல. ஸ்திரீயின் வித்தாக ஒரு ரட்சகர் வரக்கூடாது. அவன் சாத்தானுடைய தலையை தகர்க்கிறது. அவர் சாத்தானுடைய தலையை நசுக்க கூடாது. ഏകദേശം 14ഓളം ഇൻസിഡൻസ് സംഭവങ്ങൾ താൻ വിവരിക്കുന്നു. 14 சம்பவங்களை அவர் அங்கே விளக்கி காண்பிக்கிறார். பார்வோன் ஜனத்தை விடாதது முதലുള്ള அநேகம். பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தை விடாமல் தடுப்பதற்குண்டான காரணம் முதற்கொண்டு. കാരണം സ്ത്രീയുടെ സന്തതിയായിട്ട് യേശു ക്രിസ്തു ജനിച്ചാൽ തന്റെ തല തകരും. ஸ்திரீயின் வித்தாக இயேசு கிறிஸ்து பிறப்பாரானால் தன்னுடைய தலையானது நசுக்கப்படும். ഈ കാലഘട്ടത്തിൽ ദൈവജനത്തെ തെറ്റിച്ചു കളഞ്ഞതും സാത്താൻ അതുകൊണ്ട് തന്നെയാണ്. இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தப்பி போக பண்ணுவதும் இதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. സത്യദൈവം ഒരിക്കലും ഇസ്രായേലിന്റെ ദൈവമായിരിക്കരുത്. சத்திய தெய்வம் ഒരിക്കലും ഇസ്രായേലിന്റെ ദൈവമായിരിക്കരുത്. சத்திய தெய்வம் ஒருபோதும் இஸ்ரவேல் ஜனங்களின் தெய்வமாக இருக்கக்கூடாது என்று சாத்தான் நினைக்கிறார். അതിനാണ് ഈ പരീക്ഷകൾ അദ്ദേഹം നടത്തുന്നത്. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட சோதனைகள். അവിടെ നിന്ന് ஒரு சத்தியம் உடலெடுക്കാൻ പാടില്ല. அங்கே இருந்து ஒரு சத்தியம் உருவாக கூடாது. ദൈവം ഇസ്രായേലിനെ തിരഞ്ഞെടുത്തത് തന്നെ സർവ്വലോകത്തിനും വേണ്ടിയിട്ടാണ്. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்தெடுப்பது சர்வ உலகத்தின் ரட்சிப்புக்காக. എല്ലാവരെയും രക്ഷിക്കുവാനാണ് ഇസ്രായേലിനെ തിരഞ്ഞെടുത്തത്. எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காகத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்தெடுக்கிறார். வேணும் கிறிஸ்து என்ற ரட்சகன். அந்த இஸ்ரவேல் கூட்டத்திலிருந்து தான் இயேசு கிறிஸ்துவானவர் வர வேண்டும். എന്നാൽ കർമ്മേലിൽ അതിന് വ്യത്യാസം ഉണ്ടാകേണ്ടതിരിക്കുന്നു. ஆனால் கர்மேலிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் அங்கே ஏற்பட வேண்டியிருக்கிறது. അവിടെ വെച്ച് താൻ പ്രാർത്ഥിക്കുമ്പോൾ തീ ഇറങ്ങിയില്ലെങ്കിൽ, அங்கே வந்து எலியா ஜெபிக்கிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்காது இருக்குமானால் അവിടെ സാത്താൻ ജയം കൊള്ളുവാൻ ഇടയായി. அங்கே பிசாசானவன் வெற்றி பெற்றிருப்பான். അതുകൊണ്ട് താൻ ആ കർമ്മേലിലെ ശുശ്രൂഷ വിജയിച്ചേ മതിയാകുകയുള്ളൂ. ஆகவே கர்மேலிலே அங்கே எலியா அவனுடைய செயல் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்க வேண்டும், வெற்றி வர வேண்டும். ഇവിടെ ഏലിയാവ് പ്രാർത്ഥിക്കുവാൻ തുടങ്ങും. இங்கே எலியா ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். മരിച്ച ഒരു കുഞ്ഞിനെ ജീവൻ കൊടുക്കാൻ പറ്റിയില്ലെങ്കിലും, செத்து போனதான ஒரு பிள்ளைக்கு உயிர் கொடுக்க முடியாமல் போனால் ഒരുപക്ഷെ ആ വിധവയുടെ ഒരു ശകാര വാക്കുകൾ അവന് കേൾക്കേണ്ടി വരും.
ஒரு விதவையனுடைய ஒரு ஒரு கடும் சொல்லை அவன் கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படும். ഒരു ശരിയായ പ്രവാചകനൊന്നുമല്ല, ഞങ്ങൾക്ക് അബദ്ധം പറ്റിയതാണെന്ന് അവൾ ഒരുപക്ഷെ പറഞ്ഞു. ஒருவேளை அவள் சொல்வார், நீ உண்மையான தீர்க்கதரிசி இல்லை என்று சில வார்த்தைகளாலே அவனை காயப்படுத்தி இருப்பார். കർമ്മേലിലെ സ്ഥിതി അതല്ല. ஆனால் கர்மேல் பர்வதத்தில் அப்படி அல்ல. സാക്ഷാൽ രാജാവ് അവിടെ വരുന്നു. அங்கே இஸ்ரவேலின் ராஜா அங்கே வருகிறார். മന്ത്രിമാർ വരുന്നു, மந்திரிகள் வருகிறார்கள், പ്രഭുക്കന്മാർ വരുന്നു, அதிகாரிகள் வருகிறார்கள், 450 കള്ളപ്രവാചകന്മാർ വരുന്നു. பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் வருகிறார்கள். അശേരാ ദേവതയുടെ 400ഓളം കള്ളപ്രവാചകന്മാർ അവിടെ വരുന്നു. இயேசுவினுடைய கள்ள தீர்க்கதரிசிகள் 400 பேர் வருகிறார்கள். അവരുടെ മുമ്പിൽ വെച്ച് തന്റെ പ്രാർത്ഥനയ്ക്ക് ദൈവം ഉത്തരം നൽകിയില്ലെങ്കിൽ, அங்கே இருந்து அங்கே ஜெபிக்கக்கூடிய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்காமல் போனால் സർവ്വലോകത്തിന് ദോഷമായത് വരും. அது மிகப்பெரிய சர்வ உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ഏലിയാവ് ആ വിധവയുടെ വീട്ടിൽ ഇത് പ്രാർത്ഥിക്കുവാൻ തുടങ്ങി. எலியா அந்த ஏழை விதவையின் வீட்டிலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். മരിച്ചവനെ ഉയർപ്പിച്ചില്ലെങ്കിലും ഒന്നും സംഭവിക്കാനില്ല. மரித்து போன ஒருவனை உயிரோடு கூட எழுப்பாவிட்டால் பெரிய பாதிப்பு ஒன்று வரப்போவதில்லை. കർമ്മേലിൽ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം ലഭിച്ചേ മതിയാകും. கர்மேல் பர்வதத்திலே ஜெபத்திற்கு பதில் கிடைத்தே ஆக வேண்டும். ഇപ്പോൾ അത് ഏലിയാവ് ഒരു പരീക്ഷയായിട്ട്, இப்பொழுது எலியாவுக்கு ஒரு சோதனை அது. അദ്ദേഹം അതൊരു പരീക്ഷയായിട്ട് എടുത്തു. அவன் அது ஒரு சோதனையாக டெஸ்டாக எடுக்கிறான். ദൈവത്തോട് മുട്ടിപ്പായി പ്രാർത്ഥിച്ചു. தேவனோடு கூட மன உடைந்தவன் ஜெபிக்கிறார். ദൈവമേ എന്നെ സഹായിക്കുന്ന ഈ വിധവ, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, എന്നെ ശുശ്രൂഷിക്കുന്ന ഈ വിധവ, என்னை எனக்கு பணிவிடை செய்யக்கூடிய இந்த ஏழை விதவை, അവളുടെ ഏക ആശ്രയമായ ഈ മകൻ, அவளுடைய மிகப்பெரிய நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரே மகன், ആ മകനെ നീ ഉയർപ്പിച്ചു നൽകണം. அந்த மகனை நீ உயிரோடு கூட எழுப்ப வேண்டும். വാസ്തവത്തിൽ ഈ സരാഫത്തിലെ പ്രാർത്ഥന ഒരു അഭ്യസനമായിരുന്നു. இந்த சாரிபாத்திலே எலியா செய்ததான ஜெபம் என்பது ஒரு பரீட்சையான ஒரு ஜெபமாக இருந்தது. വാസ്തവത്തിൽ അവിടെ വെച്ച ആ മകന്റെ പ്രാർത്ഥന, ആ മകന് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ചത് ദൈവം കേട്ടു. அந்த மகனுக்காக எலியா செய்ததான ஜெபத்தை தேவன் கேட்டார். ദൈവം ആ മകന് ജീവൻ നൽകി. தேவன் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தார். ഏലിയാവിന്റെ മനസ്സിൽ ശക്തി പകർന്നു. எலியாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து விட்டது. ചെറിയ കാര്യമല്ല മരിച്ചവനെ ഉയർപ്പിക്കുന്നത്. செத்து போனவனை உயிரோடு கூட எழுப்புவது என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. എനിക്കൊന്നും പഴയ നിയമത്തിൽ ഈ വിധത്തിൽ മരിച്ചതിന് ശേഷമുള്ള ഉയർപ്പ് ആദ്യത്തെ സംഭവമാണെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. எனக்கு தெரிய இதுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் யாராவது செத்து போனவர்கள் உயிரோடு கூட எழும்பின சம்பவம் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. இதுதான் முதல் என்று நான் நினைக்கிறேன். അബ്രഹാമിന്റെ ആത്മീക അനുഭവത്തിൽ അർപ്പിച്ചു, അവനെ വീണ്ടും ജീവനായിട്ട് ലഭിച്ചു എന്ന് എബ്രായ ലേഖനത്തിൽ പറയുന്നുണ്ട്. അത് ആത്മീക അർത്ഥത്തിൽ. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை பலி செலுத்தினான் என்று எபிரேயர் நிறுவத்திலே வாசிக்கிறோம். ஆனால் அவன் பலி செலுத்தாமலேயே அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். അസാധ്യമായ ഒരു കാര്യം ഇവിടെ സംഭവിച്ചിരിക്കുന്നു. நடக்க முடியாத நம்பிக்கை, அதான் நம்ப முடியாத ஒரு காரியம் தான் இங்கே நடக்கிறது. ഏലിയാവിന്റെ ധൈര്യം വർദ്ധിക്കുന്നു. அங்கே எலியாவின் ஜெபம், எலியாவுடைய தைரியம் அங்கே அதிகரிக்கிறது. വിശ്വാസം അതിശക്തമാകുന്നു. அவனுடைய விசுவாசம் மென்மேலும் பெருகுகிறது. ഇനി കർമ്മേലിലെ പ്രാർത്ഥനയ്ക്കും ഈ ദൈവം ഉത്തരം இந்த നൽകും. ஜெபத்திற்கு பதில் கிடைத்தது உண்மையானால் கர்மேல் பர்வதத்திலே நான் ஜெபிக்க போகிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று ഒരു விசுவாசிக்கிறார். സംശയവുമില്ല, അവിടെ ദൈവം തീയിറക്കും. அங்கே சந்தேகத்திற்கு வழியே இல்லாமல் நிச்சயமாய் தேவன் அக்கினியை இறக்குவார் என்று நம்பினார். മരിച്ചവനെ ഉയർപ്പിച്ചപ്പോൾ ഏലിയാവ് അതും കൂടെ കണ്ടു. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகிற போது வானத்திலிருந்து அக்கினி இறங்குவதை அவன் விசுவாச கண்களாலே காண்கிறான். നമ്മളിലേക്ക് മടങ്ങി വരട്ടെ. நம்மிடத்துக்குள்ளே நான் திரும்பி வருகிறேன். ദൈവം നമുക്ക് ചില പരീക്ഷകൾ നൽകുമ്പോൾ தேவன் நமக்கும் கூட சில சோதனைகளை கொடுப்பார். വരുവാനിരിക്കുന്ന വിജയത്തിന്റെ മുന്നോടിയാണ്. அதெல்லாம் வரப்போகிற வெற்றிக்கு முன் அடையாளமாய் இருக்கிறது. കർമ്മേലിലെ വിജയത്തിന്റെ മുന്നോടിയായിരിക്കും അത്. கர்மேல் பர்வதத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு அடிக்கோலாக இருக்கும். ഇപ്പോഴത്തെ പരീക്ഷ സങ്കടകരമാണ്. இப்போது இருக்கக்கூடியதான சோதனை என்பது ஒரு வேதனையான ஒரு காரியம் தான். നമ്മളെ നിരാശപ്പെടുത്തുന്നു. அது ஒருவேளை நம்மை மனநோக பண்ணும். ചിലപ്പോൾ നമ്മളെ നിരുത്സാഹപ്പെടുത്തുന്നു. நம்மை அதைரியப்படுத்தும். അയ്യോ എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെയെന്ന് നാം ചോദിച്ചു പോകും. ஒருவேளை ஏன் இப்படி நடக்கிறதுன்னு கூட நம்ம கேட்டு விடுவோம். പക്ഷേ ദൈവത്തിന്റെ സമയത്ത് ദൈവം ഉത്തരം നൽകുമ്പോൾ, ஆனால் தேவன் அவருடைய நேரம் வருகிற போது அதற்குண்டான பதிலை கொடுக்கிற போது നാം ഉറപ്പാക്കിക്കൊള്ളുക കർമ്മേലിൽ നാം ജയിക്കുവാൻ പോകും. அப்போது நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிச்சயமாய் கர்மேல் பர்வதத்திலே எனக்கு ஜெயம் உண்டு. അതാണ് ഏലിയാവിന്റെ പ്രാർത്ഥന എന്ന് പറയുന്നത്. அதுதான் எலியாவின் ஜெபம் என்று நாம் பார்க்கிறோம். ദൈവം നമ്മെ കൊണ്ട് ഏറ്റവും ഉന്നതമായി ചെയ്യാൻ നമ്മുടെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കും. தேவன் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுவதற்கு அவர் கிரியை செய்வார். അപ്രതീക്ഷ പരീക്ഷകളിലൂടെ ചിലപ്പോൾ നമ്മളെ കടത്തിവിടും. எதிர்பாராத சோதனை வழியாக தேவன் நம்மை வழிநடத்துவார். പ്രാർത്ഥനയ്ക്കായി മുട്ടുകൾ മടക്കിയേ പറ്റൂ എന്നുള്ള നിലയിൽ നാം എത്തിച്ചു. ஜெபத்திற்கு கண்டிப்பான முறையிலே முழங்கால் படியிட்டே ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ദൈവസനിൽ മുട്ടിന്മേൽ നിന്ന് എനിക്ക് മതിയാകുള്ളൂ എന്നുള്ള தேவனுடைய சமூகத்திலே முழங்கால்
படியிட்டே ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு நாம் வந்து விடுவோம். ദൈവം മുമ്പാകെ കൈകൾ മലർത്തിയേ മതിയാകൂ എന്നുള്ള നിലയിൽ നമ്മളെ சமூகத்துக்கு நேராக நம்முடைய கரங்களை ஏறெடுக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்துவிடும். ദൈവത്തോട് നിലവിളിക്കുക മാത്രമേ നിവർത്തിയുള്ളൂ എന്നുള്ള സാഹചര്യം வேற வழியே இல்லை. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி அபயம் விடுவதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைமை ஏற்படும். ഒരു പരീക്ഷയും നമുക്ക് യാദൃച്ഛികമായിട്ട് വരികയില്ല. எந்த சோதனையும் தற்செயலாக வருவதில்லை. വാസ്തവത്തിൽ ആ ഒരു വിശ്വാസം അദ്ദേഹത്തിന് വർദ്ധിച്ചു. அந்த ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே பெருகினது. വാസ്തവ ഇസ്രായേലിനെ ആ വിധത്തിൽ മടക്കിക്കൊണ്ടുവരുവാൻ തക്കവണ്ണം തന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിച്ചു. இஸ்ரவேல் மக்களை மீண்டும் திருப்பி வர பண்ணக்கூடிய ஒரு நிலைமையை நாம் இங்கே பார்க்கிறோம். ഏലിയാവിന് ഉറപ്പായി ഇനി കർമ്മേലിലെ ശുശ്രൂഷ വിജയിക്കും. எலியாவுக்கு உறுதியாகிவிட்டது, கர்மேல் பர்வதத்திலே நான் செய்ய போகிற காரியம் வெற்றியாக முடியும் என்று. ആ ശുശ്രൂഷയ്ക്ക് മുമ്പ് തന്നെ താൻ വിജയം ആത്മാവിൽ തിരിച്ചറിഞ്ഞു. அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியினாலே அந்த வெற்றியை அவன் கண்கூடாக பார்க்கிறான். പാതാള ഗോപുരങ്ങൾ അവിടെ ഉല്ലസിക്കുവാൻ ഒരുങ്ങിക്കൊണ്ടിരുന്നതാണ് കർമ്മേൽ. அங்கே கர்மேல் பர்வதத்திலே பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாம் அவைகள் அங்கே கெம்பீரித்து கொண்டிருக்கின்றன. ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ ആ ഭാഗം അവസാനിപ്പിക്കട്ടെ. அந்த பகுதியை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். എനിക്ക് പറഞ്ഞ സമയം കഴിയുന്നത് കൊണ്ടും ഈ ഭാഗവും അവിടെ അവസാനിക്കുന്നത്. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவதனாலும் என்னுடைய விஷயம் இந்த பகுதியில் முடிவதனாலும் എന്താകുന്നു പ്രാർത്ഥനയുടെ ശക്തി? ஜெபத்தினுடைய வல்லமை என்ன? നമുക്കെല്ലാം അറിയാം പ്രാർത്ഥന ശക്തിയുള്ളതാണ്. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெபத்திற்கென்ற ஒரு வல்லமை இருக்கிறது. നാം അത് അനുഭവിച്ചറിഞ്ഞിട്ടുള്ളവരാണ്. நாம் எல்லாரும் அதை அனுபவித்து அறிந்திருக்கிறோம். എന്താകുന്നു പ്രാർത്ഥനയുടെ ശക്തി? ஜெபத்தினுடைய வல்லமை தான் என்ன? പ്രാർത്ഥനയുടെ ശക്തി എന്ന് പറയുന്നത്, ஜெபத்தின் வல்லமை என்று சொல்லுவது പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ദൈവത്തിന്റെ ശക്തിയാണ്. ஜெபத்தை கேட்கிற தேவனுடைய வல்லமையாகும். அது പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ഒരു ദൈവമുള്ളപ്പോൾ, ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒரு இருக்கிற போது, പ്രാർത്ഥന കേട്ട് ഉത്തരം നൽകുവാൻ തയ്യാറുള്ള ഒരു ദൈവമുള്ളപ്പോൾ, ஜெபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிற போது നാം പ്രാർത്ഥിക്കാതിരുന്നാൽ അതെങ്ങനെ സാധിക്കും? நாம் ஜெபிக்காதிருந்தால் அது எப்படி முடியும்? വാസ്തവത്തിൽ ആ വിധത്തിൽ നാം പ്രാർത്ഥനയുടെ ശക്തി മനസ്സിലാക്കേണ്ടതാണ്. ஆகவே இந்த விதத்திலே ஜெபத்தினுடைய மேன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். പ്രാർത്ഥന കേൾക്കുന്ന ദൈവത്തിന്റെ ശക്തി, நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவருடைய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். உத்தரம் നൽകപ്പെടുന്നു, அங்கே பதில் கிடைக்கிறது, அவருடைய സാക്ഷ്യം ഉറപ്പിക്കപ്പെടുന്നു, அங்கே சாட்சி உறுதிப்படுத்தப்படுகிறது. മകൻ മരിക്കുവാൻ പോകുന്നതിൽ നിന്നും രക്ഷ നേടുന്നു. மரிக்க போகிற அந்த மரித்ததான மகன் அங்கே ரட்சிக்கப்படுகிறான். ആദ്യം അപ്പം ചുട്ട് അപ്പം വർദ്ധിപ്പിച്ചു കൊടുത്തപ്പോൾ, முதலாவது மரிப்பதற்காக ஆயத்தமாயிருந்ததான அந்த மகன் அவன் காப்பாற்றப்படுகிறான். ഇപ്പോൾ മരണത്തിൽ നിന്നും അവൻ രക്ഷപ്പെട്ടിരിക്കുന്നു. இப்போது மரித்தும் அவன் உயிரோடு கூட எழுப்பப்படுகிறான். കർമ്മേലിലെ ചെറിയൊരു ശുശ്രൂഷ അല്ലായിരുന്നു പ്രിയപ്പെട്ട. கர்மேல் பர்வதத்திலே அந்த ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான ஊழியம் அல்ல. അതിനു മുമ്പായിട്ട് 3 വർഷം ദൈവദാസനെ ഒരുക്കിക്കൊണ്ടിരുന്നു. அதற்கு அந்த கர்மேல் பர்வதத்திலே ஆண்டவர் செய்ய போகிற மகத்தான காரியங்களுக்காக அதற்கு முன்பாக 3 வருஷங்கள் எலியாவை ஆண்டவர் தயார்படுத்துகிறார். സരാഫത്തും ചിലപ്പോൾ നമുക്ക് സാധാരണ സംഭവങ്ങളായിരിക്കും. கேரித்தும் சாரிபாத்தும் ஒருவேளை நமக்கு சாதாரணமான சம்பவங்களாக இருக்கலாம். ஏலியாவினை சம்பந்திச்சு அது உருக்கத்தின் சந்தர்ப்பம். ஆனா எலியாவை பொறுத்த மட்டில் இந்த இடங்களிலே எலியாவை ஆண்டவர் பக்குவப்படுத்துகிறார். நான் கர்மேல் பர்வதம் கயறுவான் போகுது. அவன் கர்மேல் பர்வதத்திலே ஏற போகிறான். இஸ்ரவேலை மடக்கி கொண்டு வருவான். இஸ்ரவேலை திரும்ப பண்ண போகிறான். അതിനു വേണ്ടിയിട്ടുള്ള ഒരുക്കമായിരുന്നു ഈ 3 വർഷം. அதற்காக 3 வருஷ ஆயத்தம் அவனுக்கு தேவைப்பட்டது. അതിൽ നമ്മുടെ ജീവിതത്തെ ധൈര്യപ്പെടുത്തുന്ന അനേക ചിന്തകൾ ഉണ്ടെന്നുള്ളത് സത്യമാണ്. இந்த பகுதியிலே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தைரியத்தை உண்டாக்கக்கூடிய பல சத்தியங்கள் இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. என்னை குறித்து നിങ്ങളെ കുറിച്ച് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത് അത് മാത്രമല്ല. என்னை குறித்து உங்களை குறித்து தேவன் விரும்புவது இது மட்டுமல்ல. കെരീത്തിലും സരാഫത്തിലും ദൈവം നമ്മളെ പുലർത്തും. അത് ദൈവത്തോടുള്ള വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കുന്നതിന് വേണ്ടിയിട്ട്. கேரிபாத்தாயிருந்தாலும் சரி, கேரித்தாயிருந்தாலும் சரி, சாரிபாத்தாயிருந்தாலும் எந்த இடத்திலையும் நம்மை காப்பாற்றுவதற்கு போஷிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். വിശ്വാസിക്ക് കർമ്മേലിന്റെ ഒരു അനുഭവമുണ്ട്. ஒவ்வொரு விசுவாசிக்கும் கர்மேல் பர்வதத்தினுடைய ஒரு அனுபவம் இருக்கும். ഏലിയാവിന്റെ പോലെ ആയിരിക്കണമെന്നില്ല, எலியாவை போல இருக்க வேண்டும் என்பதல்ல. ദൈവം ഉദ്ദേശിക്കുന്ന ഏതോ ഒരു ശുശ്രൂഷ, ஏதோ கடவுள் நினைக்கக்கூடிய ஏதோ ஒரு ஊழியம், അത് ഓരോരുത്തരെ കുറിച്ചുമുണ്ട്. அது ஒவ்வொருவரை பற்றியும் இருக்கிறது. അതിൽ നമ്മുടെ പങ്ക് മനസ്സിലാക്കി അതിനുവേണ്ടി ഒരുങ്ങുന്നതാണ് ഈ ക്രിസ്ത്യൻ. அதை நாம் புரிந்து கொண்டு அதற்காக நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டியதுதான் நம்முடைய கடமையாயிருக்கிறது. ഉന്നതമായ ശുശ്രൂഷകൾ ദൈവം അപ്പോൾ നമുക്ക് ജയം നൽകും. அப்போது உன்னதமான மேன்மையான ஊழியத்திலே நமக்கு மாபெரும் வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். ഈ വചനങ്ങളാൽ നമ്മളെ അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வசனங்களிலாலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.